ஐபிசி தமிழுறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். கடந்த அக்டோபரில் அமெரிக்கா விதித்த போர் நிறுத்தம் காசா போரை நிறுத்திய பின்னர் காசா ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டிற்குள் மீளவும் வந்திருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றார்கள். காசாவில் இஸ்ரேல் முன்னெடுத்த பாரிய போர் நடவடிக்கையால் அந்த குழுவினுடைய ஒழுக்கமான இராணுவ பிரிவுகள் கொரில்லா படைகளாக உடைந்து போயின. மேலும் அதன் பெரும்பாலான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். காசாவில் கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் பெருமளவில் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். மேலும் காசாவினுடைய பொருளாதார வாழ்க்கை என்பது சீரழிந்து போயிருக்கின்றது. மோதலின் போது இஸ்ரேலிய தாக்குதல்களால் 72,000க்கும் மேற்பட்ட காசா மக்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் நடத்துகின்ற சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு ஹமாஸ் அமைப்பு மீண்டும் பாதுகாப்பு, வரி வருவாய் மற்றும் அரசாங்க சேவைகள் மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை காசாவில் விரிவுபடுத்தி வருவதாகவும் அதன் நீண்டகால உத்தி குறித்தும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி திட்டத்தினுடைய 2ஆம் கட்டத்தின் கீழ் இப்போது தேவைப்படுகின்ற அதன் ஆயுதங்கள் மற்றும் அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு ஹமாஸ் அமைப்பு தயாராக இருக்கிறதா என்பது குறித்த கேள்விகளை எழுப்புவதாகவும் காசா மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஹமாஸ் அமைப்பானது தான் இருக்கின்ற பகுதியில் 90% மேற்பட்ட பகுதிகளினுடைய கட்டுப்பாட்டை மீண்டும் பெற்றிருக்கிறது என்று காசாவில் இருக்கின்ற ஒரு ஆர்வலர் கூறியிருக்கிறார். அதன் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்கள் திரும்பி வந்திருக்கின்றன. இப்போது தெருக்களில் அவை இருக்கின்றன, குற்றங்களை கட்டுப்படுத்துகின்றன என்று தெரிவித்திருக்கின்றார். குடிமக்கள் அடையாள அட்டைகள் அல்லது சுகாதார நடவடிக்கைகளுக்காக ஹமாஸ் அதிகாரிகளிடம் செல்ல வேண்டும். மேலும் அது நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்களின் மீதான கட்டுப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. காசா முழுவதும் இருக்கின்ற சந்தைகளில் கடை வைத்திருப்பவர்கள் வழக்கமான காவல்துறை ரோந்துகளை விவரிக்கின்ற காட்சிகளும் நடைபெற்றிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 25ஆம் தேதி இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த நிலையில் இந்தியா இஸ்ரேலிடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்ற முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. 2 நாள் பயணமாக இஸ்ரேல் செல்கின்ற பிரதமர் மோடி அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றார். இந்த பயணத்தை முன்னிட்டு இஸ்ரேலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்வில் இரு நாட்டு ராணுவ அமைச்சகங்கள் மற்றும் ராணுவ உற்பத்தி நிறுவனங்களுக்கு இடையே அதிகாரப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் 30 இந்திய நிறுவனங்கள் 26 இஸ்ரேலிய ராணுவ நிறுவனங்களும் பங்கேற்று தங்களுக்குள் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி சார்ந்து ஒத்துழைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றன. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களை ஒன்றிணைப்பதும் இந்தியாவினுடைய ராணுவ கொள்முதல் நடைமுறைகளை இஸ்ரேலிய நிறுவனங்கள் புரிந்து கொள்வதும் இந்த ஒப்பந்தங்களினுடைய முக்கிய நோக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெருக்கடியான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக நின்ற இரு நாடுகளினுடைய ராணுவ தொழில்துறையும் இனிவரும் காலங்களில் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் இந்த சந்திப்பு வலியுறுத்தி இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்திருக்கின்றது. மறுபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே தொடர்கின்ற பதற்றத்தால் உலகெங்கிலும் எரிபொருள் விலை உயர்ந்திருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை பொருளாதார சந்தையில் பாதுகாப்பு சொத்துக்களான தங்கம் விலையும் உயர்ந்திருக்கின்றது. உலகளாவிய அடிப்படை மசகு எண்ணெய் 1.6% உயர்ந்து ஒரு பீப்பாய் $71.49 அமெரிக்க மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் 1.74% உயர்ந்து $66.18 பதிவாகி இருக்கின்றது. எரிபொருள் விலைகள் 4% மேல் அதிகரித்தும் இருக்கின்றது. இது கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நாள் உயர்வாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. நிலைமைகள் மோசமாகும் போது முதலீட்டாளர்கள் தங்கம் போன்ற பாதுகாப்பு சொத்துக்களை வாங்குகிறார்கள். கடந்த புதன்கிழமை தங்கம் 2% உயர்ந்து 1 அவுன்ஸ் தங்கமானது $5,000 எட்டியது. ஈரானினுடைய அணு திட்டத்தை பற்றிய அண்மைய ஆலோசனைகள் ஜெனீவாவில் நடைபெற்ற நிலையில் இந்த உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் பிரதிநிதிகள் அமெரிக்கா விதித்த சில சிவப்பு கோடுகள் குறித்து ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் பதற்றம் மேலும் தீவிரமானதாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மத்திய கிழக்கில் தன்னுடைய ராணுவ பொருட்களை முன்னோக்கி நகர்த்தியுள்ளதால் ஈரானில் போர் பதற்றம் ஏற்படும் என்ற அச்சம் உலக எரிபொருள் சந்தையில் நெருக்கடி மற்றும் விலை உயர்வை தூண்டிய முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது.
ஈரான் அமெரிக்கா இடையே புதிதாக உருவான புவியியல் அரசியல் பதற்றம் தெளிவாக எரிபொருள் விலையில் பிரதிபலிக்கின்றது என்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மறுபுறம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி திறக்கப்பட்ட ரஃபா எல்லை வழியாக இதுவரை 640 பாலஸ்தீனர்கள் காசாவை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். கடந்த 2024 மே மாதம் இஸ்ரேல் ராணுவம் இந்த எல்லையை கைப்பற்றிய சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த பாதை திறக்கப்பட்டது. பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் மக்கள் போக்குவரத்துக்காக இது அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் கடந்த புதன்கிழமை வரை மொத்தமாக 640 பாலஸ்தீனர்கள் காசாவை விட்டு இந்த வழியாக வெளியேறி இருக்கின்றார்கள். அதே நேரம் 508 பேர் மீண்டும் காசாவிற்குள் நுழைந்திருக்கின்றார்கள். தகுந்த காரணங்களின்றி 26 பேரின் பயணத்தை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த குறிப்பிட்ட நாளில் சுமார் 3400 பேர் எல்லையை கடக்க திட்டமிட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் 1148 பேர் மட்டுமே, அதாவது 33% பேர் மட்டுமே இரு திசைகளிலும் பயணிக்க அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. போர் பாதிப்பினால் தற்போது காசாவில் 20,000 பேருக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகின்றது. எனினும் இஸ்ரேலினுடைய கடுமையான கட்டுப்பாடுகளால் மக்கள் வெளியேற முடியாமல் தவிப்பதாக காசா அதிகாரிகள் கவலை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பிரித்தானியாவினுடைய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ கைதான விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்ற மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் தன்னுடைய சகோதரனின் கைது செய்தி தமக்கு ஆழ்ந்த கவலையை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்றும் இந்த விசாரணைக்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் தாராளமாக வழங்குவதாகவும் அவர் உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார். பிரித்தானியாவின் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் வின்சர் பொது பதவியில் இருந்தபோது முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் கீழ் வியாழக்கிழமை, அதாவது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். ஆண்ட்ரூ தன்னுடைய 66வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் வர்த்தக தூதுவராக பணியாற்றிய காலத்தில் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் ரகசிய அரசாங்க ஆவணங்களை அனுப்பியதாக எழுந்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த அதிரடி கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஆண்ட்ரூவினுடைய தற்போதைய மற்றும் முன்னாள் வசிப்பிடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். முன்னதாக அமெரிக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் தொடர்பான ரகசிய ஆவணங்களில் ஆண்ட்ரூவின் தொடர்புகள் குறித்து புதிய ஆதாரங்கள் வெளியானதை தொடர்ந்தே இந்த பொது பதவி முறைகேடு தொடர்பான முறையான விசாரணை தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இந்த கைது நடவடிக்கை குறித்து எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்ட பெண்ணான வர்ஜீனியா ஜிஃப்ரேவின் குடும்பத்தினர் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். சட்டத்திற்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்பதற்கு இது ஒரு சான்று என அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆண்ட்ரூ நீண்ட காலமாக தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் திட்டவட்டமாக மறுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தக தூதுவராக இருந்தபோது ஆசிய நாடுகளுக்கான பயணங்கள் குறித்த ரகசிய தகவல்களை அவர் எப்ஸ்டீனுடன் பகிர்ந்து கொண்டாரா என்பது குறித்து காவல்துறையினர் தற்போது தீவிரமாக விசாரணைகளையும் நடத்தி வருகின்றனர். இத்துடன் இன்றைய ராஜ்யம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி.